Hello everyone, welcome to 𝗨𝗧𝗏. இன்னைக்கு இந்த வீடியோவில் November 6th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் லாஸ்ட் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் லீவ் வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் வீடியோ போகிறதுல டிலே ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். அண்ட் அந்த 10 daysக்கு நம்ம விட்ட வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நம்ம வெப்சைட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த வீடியோக்கான PDF அண்ட் எடிட்டோரியல் வீடியோக்கான லிங்க் இது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் ஹேஸ் நோ ரைட் டு அக்வயர் எவ்ரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 9 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து கொடுத்துருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்மளோட பொலிட்டிக்கோ எக்கனாமிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 200 years வந்து நம்மளை ரூல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோனியல் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம்லேண்ட் இருக்கு இல்லையா, யூரோப், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ரைட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு பியோர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ்க்கு எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து தேவைப்படும். எனக்கு கேபிட்டல் வேணும், லேபர் வேணும், அதே மாதிரி எனக்கு லேண்டும் வேணும். இப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் நான் தைரியமாக என்னோட பிஸ்னஸை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கான அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஷியோரிட்டி இருக்கணும். ஸோ லீகலி இந்த லேண்ட் வந்து எனக்கு தான் சொந்தம், இதை யாராலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலனியாக இருந்திருக்கோம், சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ அந்த இண்டிபெண்ட் ஆக போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஒரு டிபேட்டாகவே இருந்திருக்கும். இந்த ரைட்டை வந்து நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பியூரா வந்து என்னது சோஷியலிஸ்ட் எக்கானமியும் கிடையாது, பியூரா கேபிட்டலிஸ்ட்டும் கிடையாது. நம்ம வந்து என்ன ஆப்ட் பண்ணோம், நம்ம வந்து ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியாக ஆப்ட் ஆனோம். பிரைவேட் செக்டாரும் இருக்கணும், பப்ளிக் செக்டாரும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால இனிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 19(1)Fல ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க ஆர்டிகல் 31 படி. ஆனால் இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக ரெகக்னைஸ் பண்ணாலும் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இந்தியா வந்து 1950 அரௌண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தோம். ஏன்னா நிறைய லேண்டை வந்து என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, அந்த நிலத்தை காலங்காலமாக உழுதுட்டு இருக்கிறவங்களுக்கே கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா வந்து வந்திருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் சீலிங் ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அப்போ அதை எஃபெக்டிவாக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம இதை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷனல் ரெமிடியை ஆப்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஆர்டிகல் 32 பண்ணி என்ன பண்ணலாம், டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஆனால் நமக்கு தான் புது இண்டிபெண்ட் கண்ட்ரியாக நம்ம வந்திருக்கோம், நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, லேண்டை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு. அப்போ இது வந்து கிளாஷ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சது. அதனால லேட்டராக என்ன பண்ணுறாங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் புதுசாக ஆர்டிகல் 300A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி லீகல் ரைட்டை வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக கொண்டு வராங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ரைட், அதாவது டைரக்டாக கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்க்கு நம்ம போக முடியாது. நம்மளோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா லீகலாக தான் என்ன பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து லீகல் ரைட்டுன்னு மாற்றிட்டாங்க இல்லையா. ஓகே, ஸோ இனிமேல் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதாவது பழைய மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஈக்குவலாக இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இந்த லீகல் ரைட்டாக இருந்தாலுமே இப்போ ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கிராப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காம்பன்சேஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. அந்த காம்பன்சேஷனோட
அமௌண்ட் எவ்வளோ, மார்க்கெட் ரேட்ல இருந்து எவ்வளோ கொடுக்கணும், கம்மியா கூடயா, இந்த மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்பரா இல்லை. அப்ப இதை தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஜட்மெண்ட்ல வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சப்சீக்வெண்ட் ஜட்மெண்டா தான் இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஜட்மெண்ட்டும் வரும். அப்போ இந்த கேஸ்ல வந்து எதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 39B. ஸோ இந்த ஆர்டிகல் 39 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு மெட்டீரியல் ரிசோர்ஸஸை அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே அதை வந்து என்னது கம்யூனிட்டிக்கான ரிசோர்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 39 சொல்லுது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1977 ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் அப்படின்ற ஒரு டிசன்ட் ஜட்ஜா இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாரு. இதை வந்து த கிருஷ்ண ஐயர் டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நடந்த சில ஜட்மெண்ட்ஸ்லையும் இதே தான் அப்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த கேஸ்ல 2024 இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு இல்லையா, சந்திரசூட், அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆக போறாரு. சீஃப் ஜஸ்டிஸா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸா ரிலீவ் ஆக போறாரு. இந்த மாதிரி டைம்ல இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுல இதுவும் ஒன்று. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 39B சொல்லியிருக்கிறபடி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் அ மெட்டீரியல் ரிசோர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இதை வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் எல்லா நேரத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நம்ம கண்டெக்சுவலாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச ப்ராப்பர்ட்டியை எந்த விதமான காம்பன்சேஷனும் இல்லை ரைட் அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்காம அவங்களால அக்யூர் பண்ண முடியாது. அப்போ இந்த கண்டெக்சுவலின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்ன கண்டெக்ஷனா, அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த நேச்சர் ஆஃப் த ரிசோர்ஸ் அண்ட் இட்ஸ் நெசசிட்டி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு. இந்த லேண்டில் வந்து ஒரு சின்ன குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் எங்கேயுமே தண்ணி இல்லை, இந்த குளத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இதை அக்வயர் பண்ணலாம். இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கு, கம்யூனிட்டி பில்டிங் கட்டுறதுக்கு இந்த லேண்டு தான் ஆப்டா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அக்வயர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ரோடு போடுறோம், ஸோ எல்லா லேண்டையும் நாங்கள் அக்யூர் பண்ணியிருக்கோம் அந்த ரோடுக்காக, ஸோ வேற வழி இல்லை அப்படின்னா அதுக்காக எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் ஊரில் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங் இல்லை ஸ்கூல் பில்டிங் வந்து கட்டணும், ஆனால் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல்கிட்ட மட்டும் என்ன இருக்கு, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, லேண்ட் கான்சன்ட்ரேஷன், இப்போ அதில் கொஞ்சம் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து நெசசிட்டி அண்ட் ரிசோர்ஸோட நேச்சர் இதை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த கண்டெக்சுவலி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமே தவிர கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, அவங்க நினைக்கிற நிலத்தெல்லாம் அக்வயர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி, இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சோட ஜட்மெண்ட்ல மெஜாரிட்டி ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் அப்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு புதுவிதமாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, that's all about this news article. And next article பார்க்கலாம். Supreme Court upholds validity of 𝗧𝗡𝗣𝗏 madrasa act, also confirms state regulatory powers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டைரக்டாக நம்ம எக்ஸாமுக்கு வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். பட் என்னன்னா இதோட கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிளை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் மதரசா ஆக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 2004 வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் அங்கே இருக்கிற மதரசாஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ மதரசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ ரிலீஜியஸ் ஸ்டடீஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆக்டில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஜியஸ் சப்ஜெக்டோட மாடர்ன் சப்ஜெக்டையும் என்ன பண்ணலாம், மதரசாஸில் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரிக்குலம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி இந்த சப்ஜெக்டை வந்து எடுக்கலாம். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து கம்பல்சரி கிடையாது. இப்போ இந்த ஆக்டுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணுறாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மார்ச் மாதம் 2024 கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரூலிங் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த என்டையர் ஆக்டையும் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து ஆர்டிகிள் 21A வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா இப்போ 21A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். அப்போ இந்த மதரசாஸில் வந்து இந்த மாடர்ன் சப்ஜெக்ட்ஸை வந்து ஆப்ஷனலாக வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து கம்பல்சரியாக இருந்திருக்கணும் அப்படின்ற ரீசனை சொல்லி இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன்னா இப்போ அவங்க ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து
ஃபார்மல் எஜுகேஷன்ல இருந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்காம போறதுக்கு. ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த மதரசாஸ்ல கொடுக்குற டிகிரிஸ் இருக்கு, செர்டன் டிகிரிஸ். அந்த டிகிரியை வந்து நம்மளோட ஃபார்மல் டிகிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா அதை கன்சிடர் பண்றதுக்கு இந்த மதரசா ஆக்ட்ல வந்து மதரசா போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ட்ல. அப்ப அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நேஷனல் ஸ்டாண்டர்டு, அதாவது யூஜிசி வந்து செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டோட இன்கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மதரசா ஆக்டை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது, இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அலகாபாத் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அன்கான்ஸ்டிடியூஷனல்னு, இது வந்து எதனால சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A தானே அது. இன்னொரு மெயினான ரீசன் வந்து இது வந்து செக்யூலரிசமை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரிலீஜியஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபார்மல் ஸ்டடீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க இல்லையா, இது வந்து செக்யூலரிசமை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி தான் இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை இது வயலேட் பண்றப்போ அங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆக்டை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை வந்து இங்கே அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்திரா காந்தி வெர்சஸ் 𝗧𝗡𝗣𝗧 கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னா ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்கு இல்லையா, அந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இதே அலகாபாத் ஹைகோர்ட் வந்து 1970s வந்து இந்திரா காந்தியோட கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்றாங்க எலெக்ஷன்ல. அதை ரிவர்ஸ் பண்றதுக்காக ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை என்ன பண்றாங்க, அமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த ஆக்டை அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணி அது வந்து கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்பவே அலகாபாத் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனெல்லாம் வயலேட் பண்ணல, ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாது, இந்த மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க இந்த கேஸில். அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸால மதரசாஸை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அந்த மதரசா ஸ்டேட் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பிரச்சனை இல்லையா, அந்த பவர் வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா என்ட்ரி 25 ஆஃப் த கான்கரண்ட் லிஸ்ட் எஜுகேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறது போத் ஸ்டேட் சப்ஜெக்ட்லையும் வரும், போத் ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கு, சென்டருக்கும் பவர் இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுதுன்னா அது டைரக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ன பண்ணணும், வயலேட் பண்ணணும். இன்டைரக்டா நீங்க வந்து எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல இப்போ நீங்க ஆர்டிகல் 21A வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதே சமயத்துல மதரசாஸ் வந்து மைனாரிட்டிஸோட ரைட் அது வந்து ஆர்டிகல் 30 வந்து வயலேட் பண்ணும். இப்போ நம்ம இது வயலேட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆர்டிகல் 30 வயலேட் பண்ணும். அப்போ இது வந்து டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்ணுதுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லி இந்த மதரசா ஆக்டோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஓவரால் இஷ்யூ. That's all about this article. And next வந்து பார்த்தீங்கன்னா law validity can't be challenged for basic structures violation. நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மதரசா ஆக்ட் கேஸ் பார்த்தோம்ல அதோட கண்டினியூஸ் ஆர்டிகல் தான் இது. ஸோ இந்த பார்ட் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 𝗧𝗡𝗣𝗧 கேஸ். இதில் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் ஒரு ஆர்டினரி லாவை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதரசா ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, மெயினா செக்யூலரிசமை வயலேட் பண்ணுது அப்படின்னு தானே அந்த லாவை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க அலகாபாத் ஹைகோர்ட். அந்த செக்யூலரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அன்டிஃபைன்டு கான்செப்ட். லைக் டெமோக்ரஸி, ஃபெடரலிசம், செக்யூலரிசம் இதெல்லாம் வந்து அன்டிஃபைன்டு கான்செப்ட். ஏன் அன்டிஃபைன்டுன்னு நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்யூலரிசம் எடுத்துட்டோங்களேன். ஸோ செக்யூலரிசம் அப்படின்றது வெஸ்டர்னோட செக்யூலரிசம் வேற, இந்தியாவோட செக்யூலரிசம் வேற. இந்தியாவோட செக்யூலரிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஜன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும், எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலா ப்ரொமோட் பண்ணும். ஆனா வெஸ்டர்ன் செக்யூலரிசம் வந்து என்ன பண்ணும், ரிலீஜன்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும். அப்போ யூனிவர்சலா ஒரு டெஃபினிஷன் இல்லையா செக்யூலரிசம்க்கு. இப்போ டெமோக்ரஸி எடுத்துக்கோங்க, நார்த் கொரியால இருக்கிறதும் டெமோக்ரஸி தான். அங்க இருக்கிற சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 99.9% ஓட்டு வாங்கி என்ன பண்ணுவாரு,
ஜெயிப்பாரு. ஒரே ஒரு ஓட் மட்டும்தான் அந்த ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கு போவோம். அது கூட அந்த கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டதாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவோட டெமோக்ரஸி அப்படியா? இந்தியாவில் வந்து எலெக்ஷன் வந்து எப்படி நடக்குது? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது இல்லையா? டெமோக்ரஸிக்கே வந்து ப்ராப்பர் டிஃபைன்டு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபெடரலிசம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபெடரலிசம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி யூனிவர்சலாக நம்மளால டிஃபைன் பண்ண முடியாத இந்த கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம பேஸாக வச்சு என்ன பண்ண முடியாது? ஒரு லாவை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணணும். அது அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அது அல்ட்ரா வைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றதுக்கு வந்து பின்னால ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் நமக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் ஆர்டிகல், ரைசிங் ஸ்டெம் ரிசர்ச் டிமாண்ட்ஸ் ரீவைட்டலைஸ்ட் எஜுகேஷன், லீட் ஆர்டிகல் இது. அண்ட் ஆதார் பயோமெட்ரிக் டேட்டா ஆக்சஸ் வில் எய்ட் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த டிஸ்கஷனை வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.